கர்த்தருடைய வசனத்தை ஒன்று எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படணுமா? நம்ம இந்த நாளையில் யாருக்கெல்லாமோ பயப்படுறோம், எதுக்கெல்லாமோ பயப்படுறோம். தப்பு செஞ்சுட்டு பயப்படுறோம், தப்பு செய்யாமலும் பயப்படுறோம், கலங்குறோம், வேதனைப்படுறோம். ஆனால் இதில் வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை உண்டு. அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து ஆசீர்வாதிச்சிருக்காரு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் முழுவதுக்கும் அடைக்கலம் கிடைக்கும், பாதுகாப்பு பக்கத்தில் இருந்து நம்மளை உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற தேவன் சொல்கிறாரு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற உனக்கு திட நம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதை நான் ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரு ஊழியக்காரங்க ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சத்தமாக. அப்படி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களை தூங்க விடாமல் சத்தக்காடு போடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த போலீஸ்காரங்க உடனே வந்து சர்ச்சை சுற்றி பார்த்துருக்காங்க. அவர் கூட கொஞ்சம் சத்தமாக ஆராதனை பண்ணியிருக்காரு, ஆண்டவரை துதிச்சிருக்கிறாரு. அப்போது எட்டி பார்த்தா உள்ள 3 பேர் முன்னாடி சேரில் இருந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த போலீஸ்காரங்க முன்ன இருக்கவே தூங்குறான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏன் தூங்க வர மாட்டேங்குன்னு நேராக போய், என்னடா உனக்கு தூக்க வர மாட்டேங்குங்க, முன்ன இருந்து அப்படி ஒன்றும் அங்கே சத்தம் போடலை, முன்ன இருக்கிறவங்க தூங்குறாங்க, நீ என்ன இப்படி சொன்ன போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நாளையில் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம். நீ கர்த்தருக்கு பயப்படு, வேற எதுக்கும் பயப்படாத. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படும் போது உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் பாதுகாப்பு இருக்கிறது. இந்த நாளையிலே ஒரு பாடலை பாட போகிறேன். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் இந்த வசனம், இந்த பாடல் பிடித்திருந்தா யெகோவா ஈரே, சாமுவேல் ராஜா, செல்வின்னு போடுங்க, வரும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உற்சாகப்படுத்துங்க. நன்றி, தேங்க்யூ ஃபாதர்.